நண்பா இப்பதான் நீ மாப்பிள மாதிரி இருக்க. மதுமிதா மட்டும் இப்போ உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்தா பயங்கர சந்தோஷப்படுவா. அண்ணே உங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சுண்ணே. என்னாச்சு பாட்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்தா அப்படியே உங்க தாத்தாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. உனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல உன் அப்பாவும் தாத்தாவும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? ஆனா அவங்க இல்லாமலே இந்த கல்யாணம் நடக்குது. அவங்க இருந்து இந்த கல்யாணம் நடக்க நம்ம கொடுத்து வைக்கலையேப்பா. நீங்க தான் பாட்டி அவங்க நம்ம கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா தினம் தினம் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி தான் என் மனசுக்கு படுது. நான் பண்ற ஒவ்வொன்னையும் அவங்க தான் கூட இருந்து கவனிச்சுக்கிறாங்க நம்புறேன் பாட்டி. இந்த கல்யாணம் நடக்கிறப்பையும் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. என்ன மாப்பிள்ள சார், தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்களா? இப்படி போட்டா அழகா இருக்கும். நடக்க போறது என் தங்கச்சி பையனுடைய கல்யாணம், தி கிரேட் பழனிசாமி குடும்பத்தோட கல்யாணம். ஆனா போயும் ஒரு சின்ன மண்டபத்தில் நடக்குது. ஃபீல் பண்றேன், இதெல்லாம் நியாயமா? ப்ரோ சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்கள்ட்ட இந்த கல்யாண மண்டபத்துக்கு பேரை சொன்னா யாருமே இது வரைக்கும் கேட்டதில்ல, எப்படி வரணும்னு கேக்குறாங்க. அபிஷேக், நாம அங்க போய் அந்த மண்டபத்திலேயே வாழ்க்கை நடத்த போறது இல்ல, கல்யாணம். மிஞ்சி போனா 2 மணி நேரம் ஆகுமா? அந்த 2 மணி நேரம் கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்ல அதுல டேய், நமக்கு வேண்டியவங்களுக்காக 2 மணி நேரம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நம்மளாம் என்னடா மனுஷங்க? அவனுக்காக கேக்கலப்பா, ஃப்ரெண்ட்ஸ்க்காக தானே கேக்குறான். சரி நீ கிளம்புப்பா, இதெல்லாம் சின்ன விஷயம். ஆமா கிளம்புங்க. பாட்டிய பத்திரமா கூட்டு வா. சரிண்ணே. வாங்க பாட்டி. சரிப்பா. சந்தோஷ், உனக்கு லைசென்ஸ் இருக்கா? கார் லைசென்ஸ் இருக்கு, கொடுக்குறேன். கரெக்டா சொல்லிட்டு போடா. அண்ணே சும்மா இருண்ணே. அந்த மண்டபத்துல போய் எப்படிதான் கல்யாணம் பண்ண போறோமோ, இதுக்கு தான் நான் எதுலயுமே இன்வால்வ் ஆகலன்னு சொன்னேன். கேட்டீங்களா? அதெல்லாம் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க இப்போ. வாடா, நீ தாயா காரணம். போலாம் வாடா. ஹலோ. அந்த மண்டபத்துல அடிக்கடி காணாம போயிட்டான். இப்ப இந்த மண்டபத்துல என்ன பண்ண போறானோ, இப்பவே காணாம போயிட்டான். டேய் அபி, அம்மா இப்போ உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, பரப்பலாமா? என்னங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி மது கையால விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு போலாங்க. சரி வாங்க போலாம். வாக்கா. மது விளக்கேத்துமா. மா, இந்த பிள்ளையார மட்டும் நான் எடுத்துட்டு போவாமா? இது உன் வீடுமா, உனக்கு இங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இல்லம்மா, இந்த பிள்ளையார்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்காக நீ இதை தண்ணியில எல்லாம் போட்டு வச்சிருந்த. மா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியல. எனக்கும் சத்தியமா தெரியலம்மா.
பொண்ணா பிறந்தா பிறந்த வீட்டை விட்டு போய் தாமா ஆகணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இதுதான் நிலைமை. நீ எதுவும் வருத்தப்படாம சந்தோஷமா போயிட்டு வாமா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க இருக்கிறோங்கிறத மட்டும் மறந்துடாத. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. சரி சரி, டைம் வச்சு பரப்பலாமா? சரி வாமா போலாம். வாமா. என்னங்க, ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க, திட்டாதீங்க. எப்ப பாரு இதே வேலை. காருக்குள்ள ஏறும்போது தான் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்றது. இப்ப என்ன மறந்து? எதை மறந்தாலும் பரவாயில்ல, வாங்க போலாம். நல்ல விஷயமா போகும்போது திரும்பி வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும்? நீ கொஞ்சம் சும்மா இருமா. நானே கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையாங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற. அட கொடுமையே, முதல்ல போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா போ. அம்மா, நான் வேணா போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே போய் பார்த்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த பேக புடி, இதை வந்துடுறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அம்மாவை திருத்தலான்னு பாக்குறேன், முடியவே இல்லையே. அக்கா, இப்படியே கல்யாண மண்டபத்துக்கு போனா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் சிரிக்கா. ஐயோ, என்ன மறதியோ. கல்யாணத்துக்கு போகும்போது கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையானே தெரியல. இது ஒண்ணு நல்ல நேரத்திலேயே வேலை செய்யாது. கட்ராவி என்ன அபார்ட்மெண்ட்டோ என்ன லிஃப்டோ. என்னாண்டி, இன்னும் நீங்க கல்யாணத்துக்கு போகலையா? நாங்க கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? என்னாண்டி இப்படி கேக்குறீங்க? மதுமிதா கல்யாணத்துக்கு நான் வராம எப்படி? நீ வர போறியா? நீ எதுக்கு கல்யாணத்துக்கு வர? நடக்க போறது நம்ம மதுமிதாவோட கல்யாணம். நான் அவ ஃப்ரெண்டு, நான் வரக்கூடாதா? நீ மதுமிதாக்கு ஃப்ரெண்டா? எப்படிடா நான் கூசாம உன்னால இப்படி சொல்ல முடியுது? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரியா? இத பாரு, என் பொண்ணு முகத்துல கூட முழிக்க அருகதை இல்லாதவன் நீ. நீ எப்படி கல்யாணத்துக்கு வரலாம்? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிச்சு பணத்தை எல்லாம் ஏமாத்தின அயோக்கியம் தானே நீ. இத பாரு, மரியாதையா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணத்துக்கு நீ வரவே கூடாது, அவ்வளவுதான். அதையும் மீறி நீ வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆண்டி, என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மதுமிதா கிராண்டா கல்யாணம் நடக்கணும்னு நான் எத்தனை நாள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? வாய மூடு. மதுமிதா நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் நானும் ஒருத்தன். என்ன போய் கல்யாணத்துக்கு வர வேணான்னு சொல்றீங்க? இத பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதையும் மீறி நீ கல்யாணத்துக்கு வந்தன்னு வெயி, இங்க நீ என்கிட்ட தனியா அவமானப்பட்டது பத்தாதுன்னு அங்க எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிப்ப. என்ன ஆண்டி, பணக்கார மாப்பிள்ள கிடைக்கவும் பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? வாய மூடு. என் மாப்பிளைய பத்தி நீ பேசாத. அவர் பணத்துல மட்டும் பெரிய ஆள் இல்ல, குணத்திலையும் பெரிய ஆளு. உனக்கெல்லாம் அவர் பேர் சொல்ல கூட தகுதி இல்ல. ஸ்ருதி, மதுமிதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டது உன்னை மட்டும்தான். நீ வா. ஆனா இவனை யாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடல. இவன் வரக்கூடாது, சொல்லுவே. பாரு எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, வா போலாம். என்ன ஸ்ருதி? தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துடாத. என்ன ஸ்ருதி, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அப்படியே பேசுற. நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வர ஆசைப்படுற? உன்னோட நோக்கம் என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியும். நடக்க போறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம்.
உன்னால எனக்கும் அவளுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பே என்னைக்கும் முடிய இருந்தது. அதையும் தாண்டி நாங்க 2 பேரும் எப்படியும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திக்கிட்டோம். திரும்பவும் நான் உன்னால பிரச்சனை வர விரும்பல. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. கல்யாண மண்டபம் பக்கம் உன் நிழல் கூட படக்கூடாது. எங்கேயோ ஆரம்பிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனாலும் எனக்கும் அவருக்கும் எப்படி செட் ஆகுங்கிற கேள்வி இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அக்கா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இன்னும் வரலையா? வந்துருவாங்க அக்கா. அக்கா ஒரு நிமிஷம். ஹலோ மோனிகா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அதித்தி, ஒரு முக்கியமான விஷயம்டி. முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்றேன். சொல்லு. நாளை கழிச்சு பேங்காக்ல ஒரு ஷோ இருக்கு. அது தெரியும்ல உனக்கு? தெரியுமே. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதுல கோஆர்டினேட்டரா வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டவருக்கு அவர் வீட்ல ஏதோ ப்ராப்ளமா, அதனால கடைசி நேரத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கோஆர்டினேட்டர்ங்கிறது எவ்வளவு முக்கியமான பொசிஷன் உனக்கு தெரியும். அத உன்னால தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீ வரியா? பேங்காக்குக்கா? நானா? அதுவும் கோஆர்டினேட்டராவா? ஆமாடி, அதுல உனக்கு ஒரு செஷன் இருக்கு. வந்தனா ஒரே நாள்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடலாம். பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ ஒன்னு பண்ணு, உன்னோட பாஸ்போர்ட் காப்பிய எனக்கு அனுப்பு. விசாக்கெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீ இப்பவே கிளம்பி வா. இப்பவா? ஆமா, நாம இன்னைக்கே பேங்காக் போய் ஆகணும். ரிஹர்சல் வேற இருக்குல்ல, உடனே கிளம்பு. இல்ல மோனிகா, எங்க அக்கா கல்யாணம் இருக்கு, என்னால வர முடியாது. லூசாடி நீ? அக்கா கல்யாணத்துக்காக யாராவது இவ்ளோ பெரிய சான்ஸ வேணான்னு சொல்லுவாங்களா? நீ இல்லனா உங்க அக்கா கல்யாணம் நடக்காதா? இந்த ஈவென்ட் அப்படி இல்ல. உனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். நீ தானே மாடலிங்ல பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு இருந்த. இது அதுக்கான நல்ல சான்ஸ். எதை பத்தியும் யோசிக்காத, உடனே கிளம்பி வா. இல்ல மோனிகா, நான் வரல. இந்த மாதிரி ஈவென்ட் இப்போ இல்லனா நாளைக்கு கிடைக்கும். ஆனா என்னோட அக்கா கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான். அதை மிஸ் பண்ண நான் விரும்பல. நீ ஏன் சென்டிமெண்டா யோசிக்கிற? எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பல விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உன் வீட்ல கன்வின்ஸ் பண்ணிட்டு உடனே கிளம்பி வர வழியை பாரு. பாஸ்போர்ட் காப்பி எனக்கு அனுப்பு. இல்ல மோனிகா, சாரி. எனக்கு என்னோட அக்கா கல்யாணம் தான் முக்கியம். பாய். ஏய், என்னாச்சு? யாரு போன்ல? அது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேங்க்கா. அவ லொக்கேஷன் கேட்டா, வேற ஒன்றும் இல்லை. பாண்டியன், நான் சொல்ல வர்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேளு. எவ்வளவு நேரம் உன்கிட்ட பொறுமையா கேக்குறத? பணத்தை தரத தவிர மத்தது எல்லாம் பேசுற. கை நீட்டி வாங்கும் போது நல்லா இனிச்சது இல்ல. நீ பேசிட்டு இருக்கிறது யார்கிட்டன்னு தெரியும்ல? அபிஷேக். அபிஷேக் பழனிசாமி. பழனிசாமி குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கல? அந்த குடும்பத்து மேல இருக்க மரியாதைனாலதான்
நீ கேட்டப்போலாம் பணத்தை நான் தூக்கி தூக்கி கொடுத்தேன். என்ன உன்னை நம்பி நான் பணத்தை கொடுத்தேன்னு நினைச்சியா? உன் பணம் தான் இல்லைன்னு சொல்லியே, நான் தரேன் தானே சொல்றேன். ஏய், நீ தர வரைக்கும்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாத. எனக்கு இப்போ உடனே பணம் வேணும். அதுவும் வட்டியோட வரலனா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. பாண்டியா கத்தாத, என் சிச்சுவேஷன் உனக்கு புரியல. ஏய், உன் சிச்சுவேஷன் எனக்கு ஏண்டா புரியணும்? என்ன ₹1 ₹2 நினைச்சியா? 4 கோடிடா. டேய், என் கிட்ட இருந்து 4 கோடி ரூபாய் வாங்கிட்டு நான் கேட்கும்போது தட்டி கழிக்க பாக்குறியா? இங்க பார், நான் என்ன கந்து வெட்டி கொடுக்குறவன் நினைச்சிட்டு இருக்கியா? கழுத்தை அறுத்துருவேன். பாண்டியா பாண்டியா பாண்டியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுது, ஆனா நான் சொல்றதுதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, இன்னும் உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், புரியுதா? அதுக்குள்ள நீ என் பணத்தை செட்டில் பண்ணல. ஏய், பண்ணலன்னா என்னடா பண்ணுவ? நான் மிரட்டுறியா? ஆமா, மிரட்ட தான் செய்வேன். நேரா உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருவேன். அப்படி நான் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல. உன் அண்ணன் என் பணத்தை நிச்சயமா செட்டில் பண்ணிடுவாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு இந்த பணம்லாம் தூசி மாதிரி. அதுக்கப்புறம் உன் வீட்ல உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? பாண்டியா, நமக்குள்ள என்ன இதெல்லாம்? இப்பெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா பணத்தை நான் நிச்சயம் செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கூட ப்ளீஸ். டேய், என்னடா இப்ப தொங்குற? என்னவே மிரட்டுறான். உனக்கு மொத்த பணத்தையும் கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு ஒதுக்கின 5 crores பேங்க்ல போட்டாச்சா? இல்லையே சார், நாளைக்கு தான் போடணும். சார் சார் கேக்குதுங்களா? என்னாச்சு சார்? எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அதுக்கு உடனே அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சார், அது எப்படி சார் பண்ண முடியும்? கௌதம் சார் சொல்லாம அப்படிலாம் செய்ய முடியாது சார். நீங்கள் நம்ம கம்பெனியில் தானே வேலை பார்க்குறீங்க, நான் யாரும் தெரியும்ல. அண்ட் கௌதம் அண்ணனுக்கு கல்யாணம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அவரு கல்யாணத்தில் பிஸியாக இருப்பார், உங்களால் அவரை காண்டாக்டே பண்ண முடியாது. அதனால தான் அவர் இடத்துல இருந்து நான் பேசுகிறேன். புரியுதா? சார், அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா தான் ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் ஃபோனை வைக்கிறேன். சார் 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 இருங்க சார். சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சரிங்க சார், அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். குட், நான் அனுப்புகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்க சார். லைன் போகுது, லைன் போகுது. டேய், எவ்வளவு நேரம்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறது? வாடா கீழே. தோ வந்துட்டேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இன்னும் இவனை ஆளே காணோம். டேய் அபிஷேக், வாடா சீக்கிரம். அண்ணே, எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? வந்துட்டேன்ல, கிளம்பலாம் வாங்க. சரி வா. அதான் சொல்லிட்டேன்ல, வா. போலாமா?
போலாங்க போலாம். கேஸ் எல்லாம் ஒழுங்கா மூடிட்டியா? எல்லாம் மூடிட்டேன். வேற எல்லாத்தையும் செக் செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. வேற எதையோ மறந்துட்டேன்னு திரும்ப ஆரம்பிக்க இல்ல, மாட்டியா? இல்ல. சரி போலாமா? மாப்ள என்ன? இந்த கார்லயா போறீங்க? ஆமா. ஆமா, வேற காருக்கு சொல்லியிருந்தேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? அத உன் பேத்திக்கிட்ட கேளுமா. ஏண்டி சொல்லேண்டி, கேக்குறாங்கல்ல. அவ வாயை திறக்க மாட்டா, நானே சொல்றேன். இந்த கார்ல தான் போணுமா, அந்த கார் வேணான்னு திருப்பி அனுப்பிட்டா. இந்த கார் தான் அவளுக்கு ரொம்ப சென்டிமெண்டா. இன்னொரு விஷயம், பட்ஜெட். ஏற்கனவே செலவு நிறைய ஆயிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. ஏமா இவ ஏமா இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டேங்கிறா? ஒவ்வொரு பொண்ணுங்க அதை கொண்டா இதை கொண்டான்னு அப்பனுக்கு 1000 செலவு வைக்கிறாங்க. இவ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து மிச்சம் பிடிக்கிறாள. செலவெல்லாம் 2ஆம் பட்சம் தான் பாட்டி. இந்த கார்ல போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி வாமா போலாம். மதுமிதா, அப்படி இப்படின்னு உனக்கு கல்யாணம் வந்துருச்சு போல இருக்கு. பையன் யாரு? அன்னைக்கு லிஃப்ட்ல பார்த்தோமே அந்த பையனா? நான் முத தடவையே உன்கிட்ட சொன்னேன்ல, உங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம்னு. நான் சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு பாத்தியா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கல்யாணத்துக்கு வரலையா? மதுமிதா கல்யாணத்துக்கு வராமையா? நீங்க எல்லாரும் போங்க, நான் ரெடி ஆயிட்டு பின்னாடியே வரேன். சரி சரி, வாங்க. மது, சாவி அதுல போட்டுருமா.